ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு பரபரப்பு சம்பவமானது அரங்கேறின அந்த சம்பவத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்னு சில ஆலயங்கள் இருக்குது. அதில் பர்டிகுலராக முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு கோவிலுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அதில் திருச்செந்தூர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா இந்த கோவிலில் முருகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கல கடற்கரைக்கு பக்கத்தில் இருப்பார். மற்ற முருகன் கோவில்கள் மலை மேலே இருக்கும், இந்த முருகன் கோவில் மட்டும் கடற்கரையில் பக்கத்தில் இருக்கும். இந்த முருகன் கோவிலில் முருகனை தரிசனம் பண்ணுவது அவ்வளவு எளிதில்லை. பொதுவாக எந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்லையுமே கூட்டம் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த கூட்டத்தை கடந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களும் நாம் இருப்போம். ஆனால் இப்போலாம் சுவாமி தரிசனம் பண்ணால் கணம் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை பல கோவில்களில் உருவாயிருக்கு. அந்த மாதிரி தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பணம் வாங்கிக்கிட்டு தான் சாமியை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதில் இப்போ ஒரு முக்கிய தள்ளாடக்கூடிய ஒரு விஷயம் வெளியாயிருக்கு. இதுதான் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றியும் சுவாரஸ்யமான தாள்களை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது திருச்செந்தூர் கோவிலில் அர்ச்சகர் ஒருவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி தரிசனம் வாங்கிறதுக்கு இவ்வளோ பணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கிறாரு. அவர் கேட்டது மட்டும் இல்லாமல் அவர் செய்த செயலால் இப்போ அவருடைய பணியே ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ திருச்செந்தூர் கோவிலில் யார்கிட்ட பணம் கேட்டிருக்கிறாருன்னா அமைச்சர் ரமேஷரிடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் வாங்கியிருக்கிறாரு. அதாவது அவர்கிட்ட பணம் வாங்கினது அவர் அமைச்சர்னு தெரியாமல் வாங்கினதுனால அவருடைய வேலைக்கே இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த நியூஸ் மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்துது. அதோடு எல்லாருக்குமே அப்போ அமைச்சருக்காக தான் இப்படி நீங்கள் பண்ணுறீங்களா, அப்போ சாதாரண மக்கள் எங்ககிட்டையும் தானே வாங்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. திருச்செந்தூர் கோவிலில் ரூ.1000 பெற்ற அர்ச்சகர் ஐயப்பன் உட்பட 3 பேரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறது இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று காலை அமைச்சர் ரமேஷ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அவர் முகக்கவசம் அணிந்து கொண்டு சென்றிருந்திருக்கிறார். அப்போது அங்கு சண்முக விலாச மண்டபம் அருகே இருந்த அர்ச்சகர் ஒருவரிடம் சுவாமி தரிசனம் செய்ய கட்டணம் எவ்வளவு என ரமேஷ் கேட்டுள்ளார். அதற்கு அந்த அர்ச்சகர் ஒருவருக்கு 1000 என்று கேட்டிருக்கிறார். அதோடு எத்தனை பேர் என கேட்டதற்கு ரமேஷ் 4 பேர் என்றும் தெரிவித்திருக்கிறார். அப்போது அந்த அர்ச்சகர் ஒரு ஜிபே நம்பரை கொடுத்து அதில் 4 பேரா, அப்போ 4000 ரூபாய் பணத்தை அனுப்பிவிடுங்க என்று கூறியிருக்கிறார். இதையடுத்து ரமேஷும் அர்ச்சகர் சொன்ன நம்பருக்கு 4000 பணத்தை அனுப்பியிருக்கிறார். இதையடுத்து கோயில் நிர்வாகத்திற்கு அவர் சென்று ஆய்வு நடத்திய போதுதான் அவர் அமைச்சர் என்பதே அங்கிருந்த அனைவருக்கும் தெரிய வந்திருக்கு. அப்போது தன்னிடம் காசு வாங்கிய அர்ச்சகர் ரமேஷை கடிந்து கொண்டிருக்கிறாராம். கோவிலில் மேலும் நிறைய முறைகேடுகள் நடந்தது குறித்து ரமேஷ் கண்டித்து இருந்திருக்கிறார். இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு ரமேஷ் செய்தியாளர்களையும் அங்கு சந்தித்திருக்கிறார். அவர் கூறும்போது, திருச்செந்தூர் கோவிலில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக பக்தர்களோ சமூக ஆர்வலர்களோ ஆல்ரெடி புகார்கள் எழுப்பினார்கள். இதனால தான் இன்னைக்கு காலை அதிகாரிகளுக்கு தாள்கள் கொடுக்காமல் ஆய்வுக்கு வருகை தந்த. கோயிலில் சிறப்பு தரிசனம் செய்ய பக்தர்களிடம் பணம் வசூலிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அர்ச்சகர்கள் மட்டுமின்றி அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பக்தர்களிடம் பணம் வாங்கியது தொடர்பாக அர்ச்சகர்கள் அதிகாரிகளிடம் மன்னிப்பு கடிதம் பெறவில்லை, விளக்க கடிதம் மட்டுமே பெற்றேன். கோயிலுடைய சொத்துக்கள் வருமான தொடர்பாகவும் ஆய்வு செய்தேன். மேலும் அன்னதான கூடம், அடிப்படை வசதிகள், விரைவாக தரிசனம் மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. இன்று முழுவதும் கோயிலில் ஆய்வு செய்துள்ளேன். ஆய்வின் முடிவில் முழு அறிக்கை தருகிறேன். முறைகேட்டில் ஈடுபட்டவர் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தயக்கமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை உறுதியாக தெரிவிக்கிறேன் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அமைச்சரிடம் ரூ.6000 லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர் ஐயப்பன், அவர் குழந்தையாக இருந்த இருவாயில் காவலர்கள் என 3 பேர் உடனே இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை ஐயப்பன் பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் முடிக்காணிக்கை பெற லஞ்சம் கேட்டதாக 2 ஊழியர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்போது இந்த ஒரு நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி
ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்கு. ஸோ மன நிம்மதிக்காக தான் எல்லாருமே கோவிலுக்கு போவோம். அந்த மன நிம்மதிக்காக கோவிலுக்கு போகும்போது அங்கு நம்ம மன நிம்மதி கெடுது அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு பெரிய குற்றாக இருந்தது. இந்த ஒரு நிலையில தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைச்சர் ரமேஷிடம் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் மறு உத்தரவு வரையும் அர்ச்சகர் பூஜை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிற நியூஸ் கிடைத்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் கிடைத்த உடனே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முறைகேடுகளை அப்பப்போ தடுக்க தான் அந்த முறைகேடுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப ஏற்படாமல் இருக்கும். இந்த மாதிரி முறைகேடுகளை தடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த முறைகேடுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க தாள்களை தெரிவிச்சிட்ருக்குறாங்க. மேலும் மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இந்த மாதிரி லஞ்சம் பெற்றவங்க யாராக இருந்தாலும் உடனே பணி நீக்கம் செய்யப்படணும். அப்போ தான் இது போல் லஞ்ச புகார் இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதரவை தெரிவிச்சிட்ருக்குறாங்க. அதோடு இந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காட்டு தீ போல் பரவிட்டுருக்கு. இது மாதிரி விவகாரம் குறித்து அமைச்சர் தரப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கமட்டிருக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அமைச்சர் இனிமேல் முறைகேடு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு மேலே தமிழக அரசிலிருந்து உத்தரவு வந்ததாக குறிப்பிடப்படுது. அதனால தான் இந்த மாதிரி அதிரடியாக இப்போ இந்த மாதிரி ரைடு ஏற்பட்டு உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீர்திருத்தம் செய்கிற மாதிரி உடனே பணி நீக்கப்பட்டு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக செய்யப்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சைட்லேருந்து விளக்கமானது வெளியாயிருக்கு. ஸோ திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டும் இல்லைங்க பல கோவில்களில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுவாமி தரிசனம் கிட்ட போய் பண்ணுறதுக்கெல்லாம் காசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கிட்டு தான் விட்றாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசு வாங்கிட்டு ஒரு கோயிலுக்குள்ளே போகிறதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்குது. ஸோ மக்களாகிய நாமளும் அதை தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இனி காசு கொடுத்து போகக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். முறைகேடாக நடந்தால் இனிமேல் உடனுக்குடனே நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே அதை சரி பண்ணிக்கணும். ஆனால் நம்மளும் காசு கொடுத்து சாமி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு போகக்கூடாது. ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அமைச்சர் பண்ணது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு வேறு எந்தெந்த கோவிலில் இந்த மாதிரி முறைகேடு நடக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தமிழக அரசு குறிப்பாக அறநிலைத்துறை அமைச்சர் என்ன செய்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் அவங்க பார்த்தாங்கன்னா கூட வாய்ப்பு இருக்குது. அதனாலேயும் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றிய ஒரு இதை கமெண்டில் தெரிவிங்க. இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.